எடப்பாடிக்கு ஃபோன் போட்ட மோடி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நியூ வியூவராக இருக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. நியூ வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி எடப்பாடிக்கு ஃபோன் போட்டு என்ன சொன்னார் மோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நியூஸஸ் லேட்டஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்க நியூஸஸ் வெளியாகிட்டு இருக்கு. கடைசி ஒரு நொடி வரை பார்த்தீங்கன்னா போராடினார்கள். அதிமுகவை எப்படியாவது இப்போ கூட சொல்கிறேங்க, அதிமுகவை கூட்டணியோட சத்தியமாக நீங்கள் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா மாபெரும் வெற்றியை பெற்றிருப்பார்கள். ஓகேங்களா? அதிமுகவை சீரியஸாக சொல்கிறேன். அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது இவங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியா என்டிஏவா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சாலிடாக 20 இடங்களில் கைப்பற்றி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுடைய ஓட்டு அப்படியே கவர் ஆகிருக்கும். பிஜேபிக்கு அசால்ட்டாக எடுத்துருக்கலாம். ஆனால் அது கவர் ஆகாதது தான் இப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமா பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஸோ அதனால் கடைசி நேரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு விடாமல் தொடர்புகளை பார்த்தீங்கன்னா அழைத்து கொண்டே தான் இருந்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பெரியதாக எதையுமே கேட்கவில்லை, பெரியதாக எதையுமே பார்த்தீங்கன்னா மதிக்கவில்லை. பார்த்து கொள்ளலாம். நான் ஒன்று சொல்கிறேங்க, டிஎம்கே எதிரி, அவர்கள் எதிரியை எப்பொழுது வேண்டுமானாலும் எதிர்த்து கொள்ளலாம். ஓகேங்களா? அதிமுக அப்படின்றது துரோகியாக மாறிவிட்டார்கள். ஓகேங்களா? கடந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சி காலம் 100% பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100% பார்த்தீங்கன்னா பிஜேபி இல்லை அப்படின்னா அதிமுக என்ற ஒன்று கட்சி இருந்திருக்க வாய்ப்புகளே கிடையாது என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாங்க, சத்தியமாக வாய்ப்பே இல்லை. படுதோல்வியை சந்தித்திருப்பார்கள். ஓகேங்களா? அந்த நிலைமையை அழகாக உருவாக்கி கொடுத்த பெருமை இன்றைய பாரதிய ஜனதா கட்சியை சாரும். ஓகேங்களா? ஓட்டு வேணும், ஓட்டிங் எனக்கு மெர்ஜி வேணும், அதனால் நான் கூட்டணி வச்சேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக கேட்டுட்டு போயிடலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு அகங்காரமும் ஆணவமும் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. இருக்கலாம், தப்பு கிடையவே கிடையாது, 100% இருக்கலாம். ஆனால் கொஞ்சமாவது ஒரு சுய ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டும். கடந்த முறை யாரால் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள் என்பது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் இல்லை என்றால் நிச்சயமாக படுதோல்வியை சந்தித்திருப்பார்கள். அதிமுகவினரை தான் நான் கழுவி ஊற்றுகிறேன் நண்பர்களே. இவர்கள் இல்லை என்றால் நீங்கள் படுதோல்வியை படுகுழியிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் விழுந்திருப்பீர்கள். இந்த ஒரு சூழ்நிலை டோட்டலாக பார்த்தீங்கன்னா மாறியது. ஓகேங்களா? ஸோ அதற்காகவே நீங்கள் அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் கூட்டணியை வைத்திருக்க வேண்டும். ஸோ எது எப்படியோ பார்த்து கொள்ளலாம், காலம் அனைத்தையும் சரி செய்துவிடும் என்று நினைத்தாரா எடப்பாடி பழனிசாமி என்று தெரியவில்லை. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி.